குட் மார்னிங் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 2025க்கான பிஜியோட நீட் கட் ஆஃப் வந்து ரெடியூஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎம்எஸ் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க ஃபார் ரவுண்ட் 3க்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தென் என்ன பர்சன்டேஜுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். பிஃபோர் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் நேம் கெட்யூர் காலேஜ், நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா www.getyourcollege.com. ஸோ உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற கைடன்ஸ் என்னன்னா ஃபுல் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது என்டையர் ஸ்டார்டிங்லேருந்து கவுன்சிலிங் ரிப்போர்ட்டிங் போகிற வரைக்குமே நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு என்ஆர்ஐ கேட்டகரி மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்டேட் பண்ணுறதுக்கும், இல்லைனா வந்து சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட்ஸும் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு கீ கோட்ஸ்லாம் வந்து நம்ம சைட்லேருந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு என்டையர் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னா நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 13/1/2026 அன்னைக்கு இது மாதிரி வந்து நீட்டோட பிஜி நீட்டோட கட் ஆஃப் வந்து நாங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிவிஷன் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பர்சன்டேஜில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, காமனாக பண்ணலை. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ப்ளஸ் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா 276 மார்க் டிஃபால்ட்டில் இருந்துச்சு. ஸோ 7% ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 103 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 103 மார்க் வந்து எலிஜிபிள் மார்க்காகவும், ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு பிடபிள்யூ 45% வந்து 255 மார்க்காக இருந்துச்சு. ஆஃப்டர் 5% ரீசெண்டில் 90 மார்க்ஸ் வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டி எஸ்சி ஓபிசிக்கு 40% 235 மார்க் எலிஜிபிள் மார்க்காக இருந்துச்சு. பட் இவங்களுக்கு 0 மார்க் பண்ணியிருக்காங்க, அதாவது 0% பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓபிசி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹியூஜான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் ஆகியிருந்தாலே போதும், இல்லைனா நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தாலே போதும். அதாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே இது போதும், 0% பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த என்பிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து எம்சிசி நோட்டிஃபிகேஷன் டைப் தான். ஸோ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டில் அந்த எம்சிசி தையில் தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டோட லிங்க்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்கு, இதுதான் ஃபைனலாக கொடுத்துருக்கிறது. இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த ரிவிஷனில் நீங்கள் உங்களுடைய மார்க் எலிஜிபிள் ஆகுதுன்னா உடனுக்குடனே உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் பிகாஸ்னா இப்போ ஃபைனல் பண்ணிட்டதுனால எல்லா ஸ்டேட்டுமே அவங்க தேர்ட் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் உங்களுக்கான புது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இன்கேஸ் நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது டாக்டர் எம்ஜி யூனிவர்சிட்டியில் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கே உங்களுக்கு 3லேருந்து 4 நாள் டைம் ஆகும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய கிரிட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உடனே, இல்லைனா இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம டீமுக்கு கால் பண்ணி அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை உடனடியாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் அப்ளிகேஷன் கைடன்ஸ் வேணும்னா டேரெக்டாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் அப்டேட்டுக்கு எங்களுக்கு கான்டாக்ட்லேயே இருங்க. தேங்க்யூ.